அஜித்தோடைய ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து விஜயோடைய மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, அஜித்தோட ரசிகர்களும் களத்துக்குள்ள இறங்கி நாங்க எங்க தலைக்கு ரசிகன் தளபதிக்கு தொண்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா வேலையும் அவங்களும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஒரு கொடிக்கம்பம் விழுந்தது, அந்த விழுந்த செய்தியில் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி நிர்வாகிகளுக்கு பயங்கர டோஸ் விட்டுருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் பார்க்க வேண்டிய வேலை. ஒரு மாநாடு ஒரு இடத்துல நடந்து அந்த தொண்டர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு சேஃபா போய் திரும்பி சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிக்கல்கள் இருக்கும், எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கும். ஸோ ஒட்டுமொத்த மதுரை மக்களுமே அந்த அழகர் ஆற்றுல இறங்குற சீனை தான் விஜய் அவர்கள் மதுரை வந்ததாகவும் அந்த மாநாடு ஒரு ரேம்ப் ஆஃப் பண்ண போகிறதையும் சிலாகித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரை திருவிழா எப்படி நடந்தா எப்படி மதுரையே சம்பிக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாநாடு வந்து நாளைக்கு மதுரையே சம்பிக்கிற அளவுக்கு பெரிய மாநாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் பேச போகிற பேச்சால் இந்த கூட்டம் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போவார் விஜய்? சில நேரங்களில் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டு போகிறார். ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கப்புறம் தங்களுடைய கருத்து வந்து எல்லா மக்களையும் போய் சேர்ற மாதிரி வந்து சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதி. நாளைக்கு வந்து நிச்சயமாக விஜய் என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த பேச்சு ஒரு கணீர்னு இருக்கிற மாதிரி ஒரு பலார்னு தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் சீமான் பேசியிருந்தார், அந்த அணில் குஞ்செல்லாம் ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருந்தார். சீமானுக்கு வந்து நிச்சயமா ஒரு பலத்த அடி இருக்கு. விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட வந்து கூட்டணி அமைச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாரு. அது ஏனோ வந்து தப்பா போச்சு. அதாவது சீமான் சில வார்த்தைகள் சொல்ல, கூத்தாடி அதுன்னு முதல்ல சொல்ல, இப்ப அணில் குஞ்சு அதுன்னு வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு. மொத்தத்துல சீமானுக்கும் விஜய்க்கும் 7ஆம் பொருத்தம்னு ஆனதுனால நிச்சயமா வந்து சீமானை வந்து இந்த மாநாட்டில் விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசுவார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய மாநாடு மதுரையில் நடக்கிறதுக்கு, இந்த 2வது மாநாடுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்திருக்கு. காரணம், மதுரைங்கிறது அரசியலை மையப்படுத்தி ஒரு நாளும் விஜய் அஜித் இருவருக்குமே ஒரு பெரிய கிரேஸான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அது மதுரையில் தான். மதுரை வந்து அஜித்தோட கோட்டை, இங்கே அவரோட கோட்டைன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் போய் நிலவரத்தை பார்த்தா வேறு மாதிரி இருக்காங்க. இந்த பேனர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் விஜயை வரவேற்று அவ்வளோ பேனர்கள் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக 2 பேரும் ஒன்று கூடிட்டாங்கயா, இதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அரசியல் கட்சிகள் ஸ்தம்பித்து போயிருக்கிறாங்க. அந்த பேனர் கூடி மதுரை எப்படி இருக்குது நிலவராங்க? மதுரை பார்த்திங்கன்னா இப்போ கலவரமாக இருக்குது. மதுரை மாநாடு அது வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லி 7:30 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து, ஏன் நேற்றுக்கு நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா மாநாடோட மேடையை அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்கள் கூட்டமாக வராங்க, சாரையாக வராங்க. விஜய் வந்து சொல்லிட்டாரு, சின்ன பசங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து மாநாட்டுக்கு தயவு செய்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி உடல் நிலை சரியில்லாதவங்களும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பட் இன்றைக்கே பார்த்திங்கன்னா பல பேர் வந்து மாநாட்டு மேடையை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பீச்சு, பார்க்கு, இந்த திருவிழா, திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் ஃபேர் எஜிபிஷன்லாம் போடுவாங்கல்ல, போட்டால் சுற்றி பார்க்குற மாதிரி வந்து சுற்றி பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாநாடு திடலை சுற்றி பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கடை போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த கடையெல்லாம் கூட அகற்ற சொல்லி வந்து உத்தரவு வந்து கடையெல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. தற்காலிகமாக போட்ட கடைகள்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வந்து பேனர்ஸ், நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மதுரையே வந்து விஜய் முகமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து விஜயோட பேனர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஹைவேஸில் இருக்க பேனர்ஸ் எல்லாமே அகற்ற சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, அஜித்தோடைய ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து விஜயோடைய மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, அஜித்தோட ரசிகர்களும் களத்துக்குள்ளே இறங்கி நாங்கள் எங்கள் தலைக்கு ரசிகன் தளபதிக்கு தொண்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா வேலையும் அவங்களும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா மாநாடு வந்து களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து இது வரைக்கும் வந்து விஜய்க்கு வந்து எந்த நடிகருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. முதல் தடவை பார்த்திங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் சப்போர்ட் வேறு கிடச்சிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாநாடு, அதாவது வீசாலையில் நடந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறம் இந்த 2வது மாநாடு தேதியெல்லாம் மாற்றி வைக்கப்பட்டது. விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு 21 மாற்றிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ அந்த நிலைமை அங்கே பார்த்தா சில சின்ன விபத்துகளையும் தவிர்க்க முடியல. முதல் மாநாடே சில அசம்பாதங்கள்லாம் நடந்தது. இந்த சென்று வந்தவங்க போனவங்கிற ஆக்சிடென்ட். பட் அந்த ஒரு கொடிக்கம்பம் விழுந்தது, அந்த விழுந்த செய்தியில் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி நிர்வாகிகளுக்கு பயங்கர டோஸ் விட்டுருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஏன்னா அந்த அறிக்கை கூட வந்தது. என்ன நடந்தது சார்?
எல்லா விஷயங்களையுமே வந்து விஜய் வந்து நேரடியாக கவனிக்க முடியாது. ஒரு தலைவராக அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய மாநாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கரில் வந்து மாநாடுடைய அரங்கம்லேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இவ்வளோ பிளானிங் பண்ணும்போது கூட இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் பார்க்க வேண்டிய வேலை. ஸோ ஒரு மாநாடு ஒரு இடத்துல நடந்து அந்த தொண்டர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு சேஃபாக போய் திரும்பி சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சிக்கல்கள் இருக்கும், எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே இன்னைக்கு வந்து அது கொடிக்கம்பத்தை நட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த இடம் இங்கே தான் மாநாடு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 அடி கொடிக்கம்பம் 1000 கிலோ வெயிட்டுங்கிறாங்க. அதை வந்து முன்னாடியே நெட்டு அது பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அது பலமாக இருக்கா, இதெல்லாம் வந்து செக்அப் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கே வந்து அது வந்து நெட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது விபத்துக்குள்ளாய், அதாவது வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. தூரத்தில் இருந்த ஒரு காரு, ஒரு இனோவா காரு, அது மேலே போய் கொடிக்கம்பம் விழுந்துருச்சு. நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல ஆட்கள். யார் மேலேயாவது விழுந்திருந்தால் என்ன இருக்கும், மாநாடே நடக்காமல் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்போவுமே கவனித்து பார்க்கணும். ஸோ அது வந்து அதாவது எப்படி சொல்லுவோம், சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு பெரிய மாநாடுக்கு திட்டமிடல் பண்ணும்போது பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் அந்த கார் போய் பயங்கரமாக சேதமடைஞ்சிச்சு. ஒன்றுமே காரே பார்த்திங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. தினேஷ் அவரும் பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காண்டி வந்த ஒருத்தர் தான். அவருடைய காரு நாளைக்கு இது முக்கியமான செய்தி என்னன்னா, இது உடனே வந்து விஜய்க்கு சொல்கிறாங்க. விஜய் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கக்கூடாதா, ஏதாவது இன்றைக்கே ஏதாவது உயிர் சேதம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று நடந்திருந்தா, ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்த மாநாடே பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பெரிய கெட்ட பேர் அமைஞ்சிருக்கும். ஸோ என்ன செய்யறது, விஜய் வந்து இப்போ வந்து கடுமையாக வந்து எச்சரிச்சிருக்கார் நிர்வாகிக்கிட்ட, கரெக்டாக வந்து கொஞ்சம் பாருங்கள், தவறுகள் எதுவும் இல்லாமல் கவனிங்க. இப்போ தினேஷ் இந்த கார் சேதமடைந்த நிர்வாகிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாளைக்கு ஒரு புது இனோவா கார் வாங்கி கொடுக்குறாரு. இந்த மேடையில் அந்த தினேஷை வந்து கூப்பிட்டு ஒரு புது இனோவா கார் வாங்கி கொடுக்குறாரு. அதாவது வந்து விஜய் மாநாடை பார்க்க வந்தவர் விஜயை நேர பார்த்து விஜய்கிட்டே பரிசு வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. ஓகே சார், இப்போ முதல் மாநாட்டில் சில விஷயங்கள்லாம் நடந்தது, நிச்சயமாக அதை மறுக்கவே முடியாது, தாவேக்காவும் மறுக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் பல பேர் அப்படி ரோட்டில் தெரிஞ்சாங்க. அந்த இருக்க கிராம மக்கள் தண்ணி கொடுத்தாங்க. அந்த இதே வேற ஒரு கட்சி மாநாடாக இருந்தால் அதை வந்து பெரிதளவில் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் விஜய்ங்கிற ஒரு காரணத்திற்காக அதை பல பேர் அதை விட்டுவிட்டாங்க. ஆனால் இந்த முறை அந்த பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நிர்வாகியை சொல்கிற இந்த ஒர்க் பண்ணவங்களாம் சொல்கிறாங்க, 30 வருஷம் சர்வீஸ் எனக்கு, பிரைம் மினிஸ்டர் வர்ற மாநாடு கூட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் யாருமே பண்ணதில்லை. கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து ஒரு எத்தனையோ டேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேங்கு பூமிக்கு அடியில் பைப்பு வைக்கிறாங்க. ஒரு கழிவறைகள் டெம்பரவரி டாய்லெட் 200லேருந்து ஒரு 300 டெம்பரவரி டாய்லெட் வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா மருத்துவர்கள், மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ், தண்ணி பாட்டில்கள், 10 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் தனியாக, ஜூஸ் தனியாக அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட ஒரு பிளானாக இந்த முறை யாருக்கும் எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது தப்பா அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காங்களா? அங்கே என்ன நடக்குது? ஏன்னா இந்த செய்திகள்லாம் வர இருக்குது சார், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாநாடெல்லாம் நடந்து அந்த தொண்டர்கள் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த தலைவருக்கு அது பெரிய பிரச்சனை தான், பெரிய தலைவலி தான். விஜயகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து வீடு போய் சேஃபாக சேர்ந்துட்டாங்களாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் தூங்கவே போவார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மேலே வந்து ரொம்ப அக்கறை காட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு நடந்து தொண்டர்கள் போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, சில சிக்கல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காரணம் என்னென்னா இந்த மாநாடே நடத்த விடக்கூடாது அப்படின்னு வந்து பல பேர் வந்து திட்டமிடல் தான். அதில் வந்து பல சிக்கல்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க, தொந்தரவுகள் வந்து விஜய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீறி வந்து இந்த மாநாடு விஜய் நடத்துறதுனால எந்த விதமான அசம்பாவிதமும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன தடவை தண்ணி கிடைக்காம இருந்தாங்கல்ல, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டரே பைப்பில் வர மாதிரி செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸு அதுவே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் மிக்சரு, பிஸ்கெட்டு, குளுக்கோஸ் பாக்கெட் எல்லாமே வந்து வரவங்களுக்கு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்னென்னா உணவு அங்கே தயார் பண்ணி கொடுத்தா அது விபத்துகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அங்கே வர்ற அதை பெண்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேலரி வந்து 2 கேலரி அமைச்சிருக்காங்க. மொத்தத்தில் வர எல்லாருக்குமே பலவிதமான பாதுகாப்பு அம்சங்கள் வந்து கொடுக்குறாங்க. இங்கே ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆம்புலன்ஸுக்கு மேலே ரெடியாக இருக்குது. அங்கே ரெடியாக இருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து உடனே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸ் போகிறதுக்குன்னே தனி பாதைகள் அமைச்சிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ் வெளியில் போகிறதுக்கான பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நர்சிங் ஸ்டேஷன்ஸ் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 40-50 நர்சிங் ஸ்டேஷன்ஸ் அமைச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சார் இதில் பேசிக்காக நீங்கள் மதுரை வேறு, மதுரைனாவே சித்திரை திருவிழா தான். சித்திரை திருவிழாவுக்கு தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பெரும்பகுதியாக ஒரு இடத்த அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அழகர் ஆற்றுல இறங்குற அந்த சீனு. ஸோ ஒட்டுமொத்த மதுரை மக்களுமே அந்த அழகர் ஆற்றுல இறங்குற சீனை தான் விஜய் அவர்கள் மதுரை வந்ததாகவும் அந்த மாநாட்டை ஒரு ரேம்ப் வாக் பண்ண போகிறதையும் சிலாகித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த கூட்டமாக அவங்க சொல்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா மதுரை அப்படி பாசத்தை பொழிவாங்கள்ல, அந்த அந்த அழகர் வரக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இருக்கும், அந்த நிகழ்வை ரீக்ரியேட் பண்ணுவாங்களா? அதை நம்ம இதை ஒப்பிட வேணாம், பட் அந்த கூட்டத்தை சொல்கிறேன். அழகர் ஆத்திரைங்கிற சித்திரை திருவிழாங்கிறது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து மிகப்பெரிய திருவிழா. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க. இந்த மாநாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சித்திரை திருவிழா எப்படி நடந்தால் எப்படி மதுரையே சம்பிக்குமோ அந்தளவுக்கு இந்த மாநாடு வந்து நாளைக்கு மதுரையே சம்பிக்கிற அளவுக்கு பெரிய மாநாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு அந்த சாமியெல்லாம் கொண்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாராரு வாராரு அழகர் வாராரு அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அது எப்போவுமே பல வருஷங்களாக போடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த 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 சாமி ஊர்வலம் வரும்போது ஃபுல்லாகவே அந்த பாடல் தான் பாடிட்டு வரும். ஸோ இப்போ விஜய் வந்து ரேம்ப் வாக் பண்ண போகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 மீட்டருக்கு ரேம்ப் வாக் போகிறதுக்காண்டி அந்த ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது போன தடவை கொஞ்சம் கீழே இருந்ததுனால இந்த கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க முடியல அப்படிங்கிறது புகார்லாம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஏறிடுறாங்க. இப்போ விஜய் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தாவுறாங்க. ஒரு மரத்துலேருந்து தாவன விஷயம்லாம் பார்த்தோம்ல. அதனால் விஜயோடைய பாதுகாப்பும் இருக்கு இல்லையா, அதனால் விஜயோட பாதுகாப்பும் கருதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அந்த ரேம்ப் வாக் பண்ணும்போது இந்த வாராரு வாராரு அழகர் வாராருங்கிற பாட்டை வந்து போடணும் அப்படின்னு வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டூ மச்சாக போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நிச்சயமாக சார். அது அவர் வர்றப்போ போடாட்டியும் அவர் சும்மா ஸ்டைல் இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்ஸ் போடுவாங்க. அப்போ போட்டாவே அந்த மாநாடு திடலே அந்த கொடியோட காட்டும் பொழுது நிச்சயமாக அப்படி ஒரு பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ எந்த கட்சியுமே இப்படி ஒரு கூட்டத்தை காசு கொடுக்காமல் கூட்டவே முடியாது. அப்படி ஒரு சூழலில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் காசு கொடுக்காம எத்தனை லட்சம் பேர் வரப்போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில. அந்த வாகன பாஸ்களோட எண்ணிக்கை கேட்டாலே அது திகைக்கிற அளவுக்கு இருக்குது சார். அவங்க சொல்கிற பாஸ் கவுண்டை பார்த்தாலே 25 லட்சம் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா எதிர்பார்க்காத கூட்டம் அப்படின்னு கேட்டால் இதை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இந்த கூட்டம் நாளை, அதாவது முதல் மாநாடுங்கிறது வேறு, இரண்டாவது மாநாடு தேர்தல் நெருக்கத்தில் வருதுன்னு ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது. இப்போ விஜய் பேச போகிற பேச்சால் இந்த கூட்டம் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போவார் விஜய்? விஜயோட மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரு வாகன பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பாஸுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க பாஸு. ஸோ அதாவது வாகன பாஸே 10 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு வாகனத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 40 லட்சம் இந்த கணக்கு. நம்ம குறைஞ்சது பார்த்தா 30 லட்சம் 25 லட்சம் கண்டிப்பாக வந்து கூட்டம் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுலேருந்தே தெரிய வருது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் நாளைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது தொண்டர்கள்ட்டே இருக்குது, பொதுமக்கள்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா விஜய்க்கு வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய எழுச்சியை வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி காசு கொடுக்காமே வந்து கூட்டம் குமியுது. இப்போ வந்து விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் வராங்கன்னா காசு வாங்கிட்டு வர தொண்டர்களே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஆக்டிவாக வாலண்டரியாக வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி வர்றாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ விஜய் ஒரு நடிகராகவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு நடிகராக திரைத்துறையில் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த காலகட்டங்களில் தைரியமாக வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஸோ இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் விஜயினுடைய ரசிகர்கள் இருக்குது. விஜயினுடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கி தாவேக்காவுடைய தொண்டராக மாறியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவருடைய அதாவது அரசியலுக்கு வந்துட்டார். அதாவது அவர் அரசியல் வரணும்னு ஒரு நிலைப்பாடு, அரசியலுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டு போகிறார். ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கப்புறம் தங்களுடைய கருத்து வந்து எல்லா மக்களையும் போய் சேர்ற மாதிரி வந்து சொல்லணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு உள்ள தகுதி. தாவேகா தொண்டன் மட்டுமே ஓட்டு போட்டால் பத்தாது. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா
அதாவது இந்த இந்த நாளைக்கு நடக்க போகிற இந்த மாநாடை டிவியில் பார்க்குறவங்களோ இல்லை வந்து இது செய்தித்தாள்லையோ யூடியூப்லேயோ பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் வேற மாதிரி பேசுகிறாரு, விஜய் ஏதோ பண்ணுவார் போலியே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்குற மாதிரியான ஒரு பேச்சு அது விஜய் பண்ணார்னா நிச்சயமாக வந்து அடுத்த இடத்துக்கு அடுத்த தளத்துக்கு இது வந்து விஜயை உயர்த்தி கொண்டு போகும். இப்போ நாளைக்கு வந்து நிச்சயமாக விஜய் என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த பேச்சு ஒரு கணீர்னு இருக்கிற மாதிரி ஒரு பலார்னு தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 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 மாநாட்டுக்கு அப்புறம் இந்த அரசியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு போட்டு பல மாதங்கள் ஆச்சு. இப்போ வந்து இது வந்து தேர்தல் நெருக்கத்தில் போடுற இந்த மாநாடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன சப்போர்ட் இருக்குங்கிறது மற்ற கட்சிகள், அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா விஜயை உற்று கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே கவனிக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாநாடு அதை சரியாக பயன்படுத்தணும். அதாவது இத்தனை தொண்டர்கள் வர்றது முக்கியம் இல்லை, இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஆரவாரம் பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த மேடையில் விஜய் என்ன சொல்ல போகிறாரு, விஜயோடைய கருத்து எப்படி போய் மக்கள்கிட்ட சேர போகுது, அதை வச்சு தான் வந்து இந்த மாநாடே வந்து முழுமையடைஞ்சதாக எடுத்துக்கலாம். ஸோ விஜயினுடைய பேச்சு என்னவா இருக்க போகுதுங்கிறதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. டேக்லைன் எப்படி போகுதுன்னா, மதுரையில் மாநாடு கிராஸ் மாநாட்டில் தான் மதுரை டிக் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த மதுரையும் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துச்சுங்கிற மாதிரி தாவேக்கா கொடி பறக்குது. தாவேக்காவுடைய துண்டுகள் அப்படி சும்மா அந்த காட்டில் சுழல்ற காட்சிகளை பார்க்க முடியுது சார். இப்போ நாளைக்கு என்ன பேசுவார்னா நிச்சயம் இதை பேசுவார் அப்படின்னு இப்போவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் சீமான் பேசியிருந்தார், அந்த அணில் குஞ்செல்லாம் ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமே வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருந்தார். ஸோ இந்த முறை அந்த பேச்சில் அதே வீரியம் அதே ஒரு நகைச்சுவை தன்மையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அரசியலை நாளை பேசுவாரா? உங்களுக்கு என்ன தோணுது? சீமான் சிக்குவாரா? சீமானுக்கு வந்து நிச்சயமா ஒரு பலத்த அடி இருக்கு. காரணம் என்னன்னா, சீமான் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட வந்து கூட்டணி அமைச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அது ஏனோ வந்து தப்பா போச்சு. அதாவது சீமான் சில வார்த்தைகள் சொல்ல, கூத்தாடி அது இதுன்னு முதல்ல சொல்ல, இப்போ அணில் குஞ்சு அது இதுன்னு வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் சீமானுக்கும் விஜய்க்கும் 7ஆம் பொருத்தம்னு ஆனதுனால நிச்சயமா வந்து சீமானை வந்து இந்த மாநாட்டில் விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசுவார். நேரடியாக அட்டாக் பண்ணி பேசுவாருன்னா அட்டாக் பண்ணி பேச மாட்டார். வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்லாம் பேசுகிறார்ல, அந்த மாதிரி நக்கலாகவும் கிண்டலாகவும் பேசிட்டு அதை கடந்து போயிடுவார். ஆனால் டிஎம்கே மற்ற கட்சிகள், அதாவது பாஜக மற்ற கட்சிகளுக்கு தான் என்ன சொல்ல வராரோ அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நிச்சயமாக சார். எனக்கு ஒரு 4 பஞ்ச் டைலாக் உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணான்னு சொல்லிட்டு இப்படி இப்படி தம்பிக்கு பண்ணலாமான்னு ஒரு பெரிய டைலாகோட நிச்சயமாக தெரிக்க விடுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நாளை விஜய் பேச போகிற அரசியலில் சீமான் சிக்குவாரா, திமுக சிக்குமா, அதிமுக விமர்சிப்பாரா, அல்லது அதையே கொஞ்சம் கடந்து செல்வாரா, பாஜகவை எந்த அளவுக்கு விமர்சிக்க போகிறாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் மட்டும் இல்லை, அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குடும்பமாக வெயிட் பண்ணுறாங்க விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்னு பார்க்க. விஜய் அவர்களை பார்க்குறதற்காக ஒரு கூட்டம் போகுது, விஜய் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. நாளை இணையதளத்தை நிச்சயம் ஆக்கிரமிக்க போகிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் மதுரையும் தற்பொழுது ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க சார். எனிவேஸ் நாளை இது சார்ந்து பேசுவோம். தற்போது வரைக்கும் மதுரை குலுங்குதுன்னு தான் நினைக்கிறேன். நாளை சந்திப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.